திருக்கழுக்குன்றம் பிடிஓ அலுவலகத்தில் தங்களுக்கு வீடு கட்ட ஆணை வந்துள்ளது என்று கூறி உசுப்பேத்திய ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரால் நடுத்தருவில் நின்ற குடும்பம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த காட்பாடி கிராமத்தில் ஜெயக்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் பல ஆண்டு காலமாக கூரை வீட்டில் வசித்து வந்துள்ளார். அவர் கூலி வேலை செய்து வருவதாக தெரிய வருகிறது. நன்றாக சென்று கொண்டிருந்த குடும்பத்திற்கு திடீரென ஆமை புகுந்தது போல் ஊராட்சி மன்ற பெண் தலைவரின் கணவர் சுரேஷ்குமார் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய அலுவலகத்தில் தங்கள் வீடு கட்டுவதற்காக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஆசை வார்த்தை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார்கள். மேலும் பணம் வாங்கி கொடுக்கிறேன் என்று பொய் வார்த்தையால் தினந்தோறும் ஏமாற்றி வீடு இல்லாமல் படிக்கும் பெண் குழந்தையை வைத்து நடு ரோட்டில் உறங்கும் நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த ஜெயராமன் திருப்போரூர் ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று தங்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணம் ஒதுக்கப்பட்ட சான்றிதழ் வந்துள்ளதா என்று கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது என்று கூறியுள்ளார்களாம். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒன்றிணைந்து மனு கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு வீடு கட்ட ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவது ஊராட்சி மன்ற பெண் தலைவர் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதில்லை என்றும் அவருடைய கணவர் இதுபோன்ற பொய்யான பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கலவரத்தையும் ஏற்படுத்தி வருகிறார் என வேதனை குரல் எழுப்புகிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட பள்ளி படிக்கும் பெண் வேதனையில் கதறிய வீடியோ. என் பேர் ஜனனி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். +1 படிக்கிறேன். எங்களுக்கு துர்பா சீட் வந்திருக்கு. நான் பில்லு தரேன்னு சொல்லி தலைவர் சொன்னார். நாங்கள் அதை நம்பி எங்கள் இருந்த வீட்டு பழைய வீட்டை இடிச்சுட்டு நாங்கள் இந்த குடிசை வீட்டில் இருக்கிறோம். என்னால் படிக்கவும் முடியல. எந்த போதியான வசதியும் இல்லாத இருக்கிறோம். மாவட்ட கலெக்டர் உதவி செய்யுங்க. துர்பா சீட் வரணும் அப்படின்னு நான் கேட்டேன். பேஸ் மட்டம் போட்டோம். இருந்த காசை வச்சு எல்லா செலவுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு துர்பா சீட்லாம் வரல, பில்லுலாம் எதுவுமே போடலன்னு சொல்லிட்டாரு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்.